नारायण 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 सदा निरन्तर हरि गुण नारायण नारायण श्री गुरुभ्यो नमः। हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यस्य स्मरणमात्रेण द्वैतवासना प्रमुच्यते बोधात्मकाय नमस्तस्मै भगवते श्रीरमणमहर्षये। हृदाकाशे सदा भान्तं शान्तमानन्दरूपिणं ज्ञानभानुम् अहं वन्दे सद्गुरुं श्रीसत्यसायिनं मन्त्रयामिनम्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय श्रीगोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலேயே பூத சிருஷ்டி அப்படிங்கிறது ஆகிறதுக்கு முன்னாடியே பகவான் பிரம்மாவை படைச்சு தபஸை படைச்சார். தபஸுனால் ஏற்படக்கூடிய ஞானத்தையும் படைச்சார். அதுக்கப்புறம் தான் சிருஷ்டி உற்பத்தி ஆச்சு. சிருஷ்டியை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஜகத்தை பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதனை அப்படிங்கிறது இல்லாமல் சாதனை அப்படிங்கிற தபஸை முதல்ல பகவான் சிருஷ்டி பண்ணி அதுக்கப்புறம்தான் பிரபஞ்ச சிருஷ்டி நடக்கிறது. இந்த கிரமத்தை தான் பாகவதம் நமக்கு காமிக்கிறது. ஒன்றுமே இல்லாத அந்த சமயத்தில் அந்த பிரளயார்ணவம் மாத்திரமாக இருக்கக்கூடியதான அந்த சமயத்தில் ஒரு தாமரை, அந்த தாமரையில் ஒரு பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கு ஒரு அருள் வாக்கு, தபஸ் பண்ணு அப்படின்னு. அப்போ பிரம்மாவோட சேர்ந்து எது சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னா தபஸ். அந்த தபஸால் அடையக்கூடியது என்ன அப்படின்னா சாட்சாத் பகவத் தர்ஷனம், சத் தர்ஷனம். அதனால் உண்டாகக்கூடிய பிரம்ம ஜானம், ஆத்ம ஜானம். அப்புறம்தான் இனிமேத்தான் தேவர்கள், ரிஷிகள், மற்ற விதமான விலங்கு, பசு பக்ஷி ஜாதிகள், மனுஷர்கள் அப்படின்னு எல்லா சிருஷ்டியும் இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்க போகிறது. முதல்ல ஆனது தபஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பலவிதமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையெல்லாம் பின்பற்றின்னு இருக்கோம் இல்லையா? யார் எடுத்தாலும் ஒரு அப்பா அம்மா அப்படின்னு எடுத்துட்டா அந்த குழந்தைக்கு படிப்பு முக்கியம். அதை நல்ல ஸ்கூலுக்காக நாங்கள் வீட்டையே வேணாலும் மாற்றுறோம், நாட்டையே வேணாலும் மாற்றுறோம். எங்கே போனாலும் சரி அந்த குழந்தைக்கு நல்ல படிப்பு வேணும், நாளைக்கு நல்ல உத்தியோகம் வேணும், அதுக்கப்புறம் நல்ல கல்யாணம் ஆகணும் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்துட்டே தான் இருக்கோம் நம்ம எல்லாத்துக்கும். இந்த விஷயங்களுக்கெல்லாம் கொடுக்காதவா கிடையாது. தபஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்கணும் இங்கே. ஏன்னா தபஸு தானே முதல்ல வந்தது. இந்த படிப்பும் இந்த வேலையும் அப்புறம் தானே வந்தது. தபஸுன்னா முதல்ல வந்தது. தப்போமே ஹிருதயம் அப்படிங்கிறார் பகவான்.
தபஸில் தான் நானே இருக்கேன் அப்படிங்கிறார். தபஸ்வரூபமாகவே பகவான் இருக்காராம். என்ன தபஸ், எது தபஸ் அப்படின்னு கேட்டா, உதித்த இடத்தில் ஒடுங்குவது தான் தபஸ். எந்த இடத்துலேருந்து நம்ம உதிக்கிறோமோ திரும்பி அந்த இடத்துக்கு போய் அங்கே ஒடுங்கி இருக்கிறதுக்கு தான் தபஸ் அப்படின்னு பேர். அந்த ஒரு ஜேர்னி இருக்கே, அந்த கோயிங் பேக்னு ஒரு ஜேர்னி இருக்கே, அதுதான் பரம் தபஸ். அதில் அதுவாகவே இருக்கிற தானற்று இயல்வது தேரின் எதுவது தானாம் தவமென்றான் உந்தீபர. நான் என்னுடைய ஸ்வரூபம் என்ன, நான் யார், who am I? To know, to inquire who you are and to abide as that which you are is tapas. அந்த தபஸை தான் பகவான் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா பகவான் ஏதோ மூச்சு அடக்கி பேச்சு அடக்கி தபஸ் பண்ணலை. பகவான் என்ன தபஸ் பண்ணுறான் அப்படின்னா, நம்ம சித்திரங்கள்லாம் பார்த்துருப்போம், பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்போம். பிரம்மா அப்படின்னா அப்படியே உட்காந்து ஒரு பிரம்மலோகம், அதில் ஒரு கமலம், அந்த கமலத்தில் பிரம்மா 4 முகங்களோடு உட்காந்துட்டு இருப்பார். கண்ணை மூடிண்டு தபஸ் கோலத்தில் உட்காந்துட்டு இருப்பார். கைலாசம் சிவலோகம், சிவன் அப்படின்னாலும் தபஸில் தான் கண்ணை மூடிண்டு உட்காந்துட்டு இருப்பார். தப்போ ஒரு இந்த பத்மாசனத்தில் போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பார். வைகுண்டம் விஷ்ணுலோகம் அப்படின்னா அந்த நாராயணனும் கண்ணை மூடிண்டு படுத்துட்டு இருக்காரே தவிர சச்சித்தஷாயின்னு சொன்னா தூக்கம் இல்லை, அது உறக்கம் இல்லை, அது சச்சித்தம், சித்தத்தோடு சேர்ந்து அந்த அந்த கான்ஷியஸ்னஸோட தான் அவர் தூங்கா தூக்கம்னு சொல்றது உண்டு. தூங்காத ஒரு தூக்கம் அது. தூக்கம்னா ஸ்லீப். புரியுறது இல்லையா எல்லாருக்கும்? ஏன்னா இன்றைக்கி தான் புதுசாக ஒன்று கேள்விப்பட்டேன். ஸ்ரீலங்கன் தமிழில் அவன் தூங்கிட்டான் அப்படின்னா அவன் தூக்க மாட்டேன்ட்டான்னு அர்த்தமா. யாரு கண்டா, நான் பாட்டு தூங்குன்னா. அவர் தூங்கிட்டார் அப்படின்னா ஐயோ போயிட்டாராம் பாலாம். அவள் பரிபாஷை அது பாவம். அவள் நித்திரை கொள்ளுவா, தூங்க மாட்டா. அவள் சாதாரணமாக அவள் நித்திரை கொள்ளுவா இல்லையா? நம்மளாம் தூங்குவோம், அவள் நித்திரை கொள்வா. அதனால் கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. எங்கேயாவது நாராயணன் தூங்கினார் அப்படின்னா ஒரு நாள் அதில் கதைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. பார்ப்போம். ஸ்ரீலங்கன் தமிழில் ஆனால் இப்போதைக்கு நம்ம தமிழ்லேயே தூங்கினார். அப்போ யோக நித்ரா அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்குறா. அப்போ உள்ள அந்த ஸ்வரூபத்திலேயே லயிச்சு அந்த ஸ்திதியிலேருந்து மாறாது இருக்கக்கூடியதான அந்த ஒரு இது இருக்கே, அதுக்கு தான் தபஸ்ன்னு பேர். அந்த தபஸில் தான் பகவான் என்றைக்கும் இருக்கார். அந்த தபஸை தான் முதல்ல சிருஷ்டி ஆச்சு. அதுதான் பிரம்மாவுக்கும் சொல்லிக் கொடுத்தார். அந்த தபஸுனால ஏற்படக்கூடியது என்ன அப்படிங்கிறத தான் இனி மேலே பார்க்க போகிறோம். ஞானம் பரமகுக்கியம் மே யத் விஜான சமன்விதம் சரஹஸ்யம் ததங்கம் ச கிருஹாண கதிதம் மயா அப்படிங்கிற வாக்கியம் இங்கே வரப்போகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு அழகான அந்த பாகவதம் மாத்திரம் எத்தனை தடவை அதை படித்தாலும் ஒரு தடவையும் அதை படிக்கும் பொழுது ஏதோ ஒன்று முத்து மாதிரி மேலே தனியாக தலையில் வரும். இது வரைக்கும் அதை பார்த்துருக்க மாட்டோம். இது முத்து. பிரம்மா என்ன கேட்டார் பகவான் கிட்ட? என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? பிரபு, நான் வரதராஜன், உனக்கு வேணுங்கிற வரத்தை கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மா கேட்ட வரத்தை பார்த்தேடா. பகவானே, நீ எனக்கு என்ன வேலையை நியமிக்க போறியோ சிருஷ்டி பண்ணு அப்படிங்கிற உத்தரவை நான் சிரசால எடுத்துண்டு தலைமேற்கொண்டு நான் அதை பண்ணத்தான் போகிறேன். ஆனால் அது பண்ணும்பொழுது அகங்காரம் வராமல் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு தானே கேட்குறார். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கலையே. சிருஷ்டிக்கான சக்திகளை கொடு, சாமர்த்தியத்தை கொடுன்னு கேட்கலையே.
எப்போ நீ என்ன அதுக்கு பணிச்சியோ அதுக்கு வேணுங்கிற சர்வ சாமர்த்தியங்களும் சக்திகளும் எனக்கு நீயே அருள் புரிவாய். இதை நான் கேட்டு வாங்கிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நான் கேட்க வேண்டியது என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் பகவான் கிட்ட. நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு பிரம்மா முதல் பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். தாத்தா என்ன பாடம்னா அகங்காரமின்மை, அகங்கார ராகித்யத்தை தான் கேட்கிறார். அகங்காரம் இருக்கப்படாது பகவானே அப்படின்னார். எப்போ அந்த ஒரு பிரார்த்தனையை பகவான் கிட்ட பண்ணாரோ அப்போ பகவானும் அப்படியானால் ஞானம் பரமகுஹ்யம் மே மே அப்படிங்கிறார். என்னை பத்தின ஞானம், என் விஷயமாகிற ஞானம், ஏதோ ஞானம் இல்லை, என்னை பத்தின ஞானத்தை பரமகுஹ்யமாக இருந்தாலும் அதை உனக்கு நான் சொல்றேன். அதுவே குஹ்யமாம், அதுக்கு ஒரு ரகசியமாம். அப்போ அந்த ரகசியம் இன்னும் எவ்வளோ ரகசியமாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ரகசியத்துக்கு ஒரு ரகசியம்னா ஞான விஜான சமன்விதம். இன்னைக்கு யாரோ போர்ச்சே கேட்டா ஒரு விஜானம்னான்னு ஏதோ சொன்னேளே அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஞானம்னு சொன்னேள் அப்புறம் ஏதோ விஜானம்னு சொன்னேளே அது என்னது? இனிஷியலோட ஞானமா? மிஸ்டர் ஞானம் அண்ட் இஸ் ஒய்ஃப் வி ஞானம். விஞ்ஞானம்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சர்க்கரை திதிக்கும் அப்படிங்கிறது யாரோ சொல்லி கேள்விப்படுறது ஞானம். அதை 2 வாயில போட்டுனுண்டா தெரிஞ்சுக்கிறது விஞ்ஞானம். அவ்வளவுதான். அனுபவ ஜனித ஞானம், அனுபவ பூர்வமா நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு விஞ்ஞானம்னு பேரு. அப்போ அனுபவிச்சா தானே அந்த அனுபவபூர்வமான ஞானம் ஏற்படும். அப்போ அந்த அனுபவத்தை தான் விஞ்ஞானம்னு சொல்றோம். ஸோ அனுபவம். அப்போ இந்த ஞானத்தையும் அதனுடைய ஒரு அனுபவ ஸ்திதியையும் அதுக்கு வேணுங்கிற அந்த ரகசியத்தையும், எந்த ரகசியத்தை நீ ஹிருதயத்தில் நிறுத்திண்டா இந்த ஞானம் விஞ்ஞானம் ஆகுமோ அந்த ரகசியத்தையும், அதாவது பிரேமையையும், அதனுடைய அங்கங்களாக கூடிய தபஸு, வைராக்கியம், ஒரு நல்ல ஒழுக்கம், இதெல்லாத்தையும் சேர்த்து உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எடுத்துக்கோ. கிருஹான அப்படிங்கிறார். இந்தா எடுத்துக்கோ, அக்செப்ட் இட் அப்படிங்கிறார் பகவான். யாவானகம் யதாபாவோ யத்ரூப குணகர்மகः ததைவ தத்வ ஜிஞானம் அஸ்து தே மதனுக்ரகாத். யாவானகம் யதாபாவோ, நான் எப்படி இருக்கேன், நான் யாரு, நான் எப்படி இருக்கேன், என்ன ரூபத்தில் இருக்கேன், என்ன குணங்கள் எனக்கு உண்டு, என்ன கர்மாக்களை நான் பண்றேன் அப்படிங்கிற விஞ்ஞானத்தை ததைவ, அது எப்படி இருக்கோ உள்ளதை உள்ளபடி, ததைவ தத்துவ விஞ்ஞானம் அஸ்து தே மதனுகிரகாத்து, உனக்கு அந்த ஞானம் உண்டாகுமா, அந்த விஞ்ஞானம் உனக்கு உண்டாகுமாக என்னுடைய அனுகிரகத்தினால் அப்படின்னு பகவான் அப்படியே அள்ளி தந்துட்டான் பிரம்மாக்கு. அதுக்கப்புறம் பிரம்மா தனி சாதனையெல்லாம் எடுத்து முடிஞ்சு போச்சு. சாதனையெல்லாம் சர்வ தபஸும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தானே இந்த பகவத் பிராப்தி இங்கே கிடைக்கிறது அவருக்கு. எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்னு டவுன்லோட் பண்றார் பகவான். தேனே பிரம்ம ஹிருதாயாதி கவையேன்னு முதல்லயே பார்த்தோம். பகவான் இஸ் டவுன்லோடிங் தி என்டைரிட்டி ஆஃப் ரியலைசேஷன் இன்டு பிரம்மாஸ் ஹார்ட். 4 ஸ்லோகத்தை பகவான் சொல்ல போறார். இனிமே தான் இந்த 4 ஸ்லோகத்தில் தான் எல்லாம் அடங்கி கிடக்கு. சத்தியமே இதில் அடங்கி கிடக்கு, ட்ரூத்தே இதில் அடங்கி கிடக்கு. இந்த ட்ரூத்தை தேடுறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம், இந்த ட்ரூத்தை அடையிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? அஹமேவாசமேவாக்ரே நான்யத்யத் சதசத்பரம் பஷ்சாதகம் யதேதச்ச யோவசிஷ்யேத சோஸ்மியஹம். இது எப்போ கேட்டாலும் இது ஸ்லோகமாகவே தோணாது, மந்திரமாகவே தோணும். ஏதோ வேதத்தினுடைய ஒரு இன்டர்நேஷனோட சேர்ந்து சொல்லணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் ஏற்படும். அஹமேவாசமேவாக்ரே நான்யத்யத் சதசத்பரம் பஷ்சாதகம் யதேதச்ச யோ அவசிஷ்யேத சோஸ்மியஹம். முதல் வாக்கியம் பகவானோட வாக்கியம். என்னதுன்னா அகமேவ ஆசம், நான் ஒருவனே இருந்தேன். எப்போ? நான் அக்ரே, முன்னாடி. எதுக்கு முன்னாடி? இந்த பிரம்மா
முதல்ல இருந்து உற்பத்தியானதுக்கு முன்னாடி நான் ஒருவனே இருந்தேன். I alone was. நான் அந்நியத்து, வேற ஒண்ணுமே இல்லை. சத்து அசத்து எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாம் வந்தது. ஆனால் பశ్చాத்தகம், அப்புறமும் நான் தான் இருப்பேன். எல்லாம் போய் கழிஞ்சதுக்கு அப்புறமும் யோ அவசிஷ்யேத, எது மிஞ்சித்தோ சோஸ்மியகம், அதுதான் நான். பல கோணங்கள்ல பல ஆழங்கள்ல இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய பக்குவத்தை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து deep and deeper and deepest understanding of this particular shloka we can have. அகம் ஏவம் ஆசம், நான் ஒருவனே இருக்கேன், நான் தான். அக்ரே, எல்லாத்துக்கும் முன்னாடி. இங்க பகவான் இதை சொல்றதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படின்னா இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஸ்லோகத்தை ஒரு இண்டிவிஜுவலும் அவனுடைய லைஃப்ல எடுத்துட்டானா நான் அப்படிங்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் தான் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் தான் மனோபுத்தி அகங்காராதி தேகாதிகள் எல்லாம் வந்தது. இதெல்லாம் போய் நீக்கி கழிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன நிற்க போகிறது அப்படின்னா அது ஒண்ணுதான் நிற்க போகிறது. யோ அவசிஷ்யேத, எது மிஞ்சித்தோ அது நான். முன்னாடி நான், அப்புறம் நான். இந்த ரெண்டு சொல்றீங்க, முதல்ல முன்னாடி நான், அப்புறம் நான். அப்ப நடுவில் எனக்கு ஒரு கேள்வி, முன்னாடியும் இருக்கேன் அப்புறமும் இருக்கேன்னா நடுவில் இல்லையோ? நடுவுலையும் இருக்கேன். அப்ப ஏன் முன்னாடியும் அப்புறமும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றார் அப்படின்னா, முன்னாடி ஒண்ணும் இல்லை, அப்புறம் ஒண்ணும் இல்லை. சிருஷ்டி ஆர்த்துக்கு பூர்வம் ஒண்ணும் இல்லை, சிருஷ்டி பிரளயத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒண்ணும் இல்லை. இந்த ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான சூன்யம்ங்கிற ஸ்திதியே இல்லாதபடிக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறார் பகவான். எப்பவும் நான் இருக்கேன். அப்ப நடுவுல இந்த உலகம் தெரியறதே, இந்த சிருஷ்டி தெரியறதே, இத்தனை விதமான மனுஷா தெரியறாளே, வஸ்துக்கள் தெரியறதே அப்படின்னா அதுக்கு பகவான் சொல்றார், ரித்தே அர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத் வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதாபாசோ யதா தமஹா. அப்போ நான் அல்லாது என்னென்ன தெரியறதோ உனக்கு அது எல்லாத்தையும் மாயை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. நான் ஒருவனே இருக்கேன், எப்பொழுதும் நான் ஒருவனே இருக்கேன். எல்லாம் வரத்துக்கு முன்னாடியும் நான் தான் இருக்கேன், எல்லாத்துக்கு போனதுக்கு அப்புறமும் நான் தான் இருக்க போறேன், எல்லாம் இருக்கிறச்சையும் நான் தான் இருக்கேன். அப்ப அந்த எல்லாம்ங்கிற சப்தம் வருதே, அந்த எல்லாம் என்னன்னா அது தோன்றல் தான், அது ஒரு தோற்றம் தான், அது இருக்கிறாப்புல தெரியறதே தவிர அது உண்மையில இல்லை அப்படிங்கிறார். அது ஆபாசஹா அப்படின்னு சொல்றார். ஆபாசா அப்படி சம்ஸ்கிருதத்துல ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய ஆபாசம் கிடையாது இது. ஆபாச அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாம் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், ஒரு தோற்றம் தான், என்னில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் இது அத்தனையும். இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன், ஒரு ஸ்கிரீன் போல நான் இருக்கேன். இந்த ஸ்கிரீன் மேல எல்லா சித்திரங்களும் விழருது. சித்திரமாம் இஃதெல்லாம் செம்மலையே நின்பாலே உத்திதமாய் நின்றே ஒடுங்கிடுமால் அப்படிங்கிறார். எல்லாம் ஒரு சித்திரம். அப்போ அந்த சித்திரம் என்ன ஆகுதுன்னா, பார்ப்பானும் ஷேர்படமும் ஆரொளியும் அத்தனையும் தானாம் அவன் அப்படிங்கிறார் பகவான் 40. ஒரு ஓவியம், அந்த ஓவியத்துக்கு ஒரு கேன்வஸ் தேவைப்படுறது. அந்த கேன்வஸ்ல ஒரு பெயிண்டிங், அதுக்கு ஒரு பெயிண்டர், அதுக்கு ஒரு பெயிண்ட், இவ்வளவும் இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்பெக்டேட்டர், பார்வையாளர், அதை பார்க்கறதுக்கு ஒரு ஒளி, ஒரு லைட். A canvas, a painting, paint, painter, a person who is watching this painting and appreciating it, and the light with which he is watching this painting. அத்தனையும் தானாம் அவன், all of this is him.
இந்த ஜகத்திற்கே இது ஒரு பெயிண்டிங். This entire universe is but a picture painting. Who is the painter? He is the painter. What is the paint? He is the paint. What is the canvas? He is the canvas. Who is the painter? He is the painter. Who is going to watch it? He is watching it. What is the light with which we are watching this? He is the light with which we are watching it. Aar uliyum attanayum thanam avan. ஆனால் நமக்கு இதெல்லாம் ரியாலிட்டி மாதிரி தெரியறது, இதெல்லாம் அப்படியே பிரத்யக்ஷம், அப்படியே இருக்கே அப்படிங்கிறோம். ஏன் அப்படி இருக்கிறாப்புல தெரியறது அப்படின்னா அதுக்கும் பகவான் காரணம் கூட. யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவச்சேஷு சேஷ்வனு பிரவிஷ்டான்யப்ரவிஷ்டானி ததா தேஷு ந தேஷ்வகம். இந்த அத்தனைக்குள்ளேயும் இவன் இருக்கிறதுனால இதெல்லாம் நிஜமா தெரியறது நமக்கு. இந்த இத்தனை சித்திரம் இருக்கே, இந்த சித்திரம் எல்லாம் நமக்கு ஏன் அப்படி தத்ரூபமாக நிஜமாக தெரியறது அப்படின்னா இதுக்குள்ள அத்தனைக்குள்ளேயும் அவன் பிரவேசம் பண்ணிட்டு இருக்கானா, அவன் இருக்கான் உள்ள. He has entered into everything, therefore he has given reality to a picture also. So actually what we are considering as real in this world is him, except that we are mistaking it to be the appearance. இந்த உலகம் பொய்ன்னு சில பேர்லாம் சொல்லுவா, உலகம் பொய்ன்னு சொல்லுவா. சுவாமி ஒரு தடவை சொன்னார், யாரோ ஒருத்தர் லெக்சர் கொடுத்தா சுவாமி முன்னாடி, உலகம் எல்லாம் பொய் அப்படின்னா சுவாமி சொன்னார், hey, don't tell my boys all these things, world is not false, it is real அப்படின்னார் சுவாமி. world is real அப்படின்னார். வேதாந்தம் எல்லாம் உலகம் பொய்ன்னு சொல்றது இவர் பாட்டு ரியல்ங்கிறாரே அப்படின்னா, how can the world be real? There is a gold necklace. It's a gold necklace made of gold. The necklace is false. அப்படின்னு சொன்னா, is the necklace false? இல்லையே. ஏன்னா gold is real. வஸ்துவான gold is real. The form may be false, but the gold itself is real. இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரம்மம் தானே இந்த ஜெகத்து. இந்த ஜெகத்தே பொய்னா பிரம்மம் பொய்னா ஆயிடுமே. பிரம்மம் எப்படி பொய்யாகும்? பிரம்மம் சத்தியம் தானே. அதனால தான் ஆச்சாரியர்கள் என்ன சொன்னார்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னார். ஜெகர் அசத்தியம்னு சொல்லவே இல்லை, மித்யா அப்படின்னு ஒரு வார்த்தையை புதுசாக போட்டார். மித்யானா என்னன்னா சத் அசத்து அப்படின்னு அர்த்தம். சத்தாவும் இருக்கு, அசத்தாவும் இருக்கு. சத்துங்கிறது இதுல உள்ள இருக்கக்கூடியதான பகவான், அசத்துங்கிறது வெளியில் இருக்கக்கூடியதான நாமரூபங்கள். சத்து சித்து ஆனந்தம் ரூபம் நாமம் அப்படின்னு அர்த்த பஞ்சகம் அஞ்சுமா சேர்ந்து இந்த உலகமா இருக்கு. அதுல ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம், ஜெகத் ரூபம் தத்தோத்வயம் அப்படின்னு சொன்னா. அம்ச பஞ்சகம், 5 அம்சங்கள் சேர்ந்தது உலகம். ரூபநாமங்கள் தான் வெளியில, கவரிங் தான் ரூபநாமங்கள். உள்ள இருக்கக்கூடியது பிரம்ம, சாட்சாத் பிரம்ம வஸ்து. அந்த பிரம்மன் உண்மைதான், அந்த இல்லைன்னு சொல்ல முடியாது. சாட்சாத் அவனே சொல்லிக்கிறான், நான் இருக்கேன், நான் தான் இது அல்லாவாகவும் தோன்றுகிறேன். தோற்றமான பொய்யா இருக்கலாம். ஏன் பொய் அப்படின்னா அதுலேயுமே அன்ரியல்ங்கிற வார்த்தைக்கோ பொய்ங்கிற வார்த்தைக்கோ ஒரு வியாக்கியானம் சொல்ல வேண்டியிருக்கு. பொய் அப்படின்னா அன்னைக்கே சொன்னேனே, எது மாறுபடாமல் இருக்கோ அது உண்மை, எது மாற்றம் அடைகிறதோ அது பொய். திரிகாலாபாத்தியம் சத்தியம். 3 காலங்கள்லையும் எது மாறாமல் இருக்கோ அது சத்தியம், எது மாறுகின்றதோ அது அசத்தியம். உள்ள பொருள் எது இருக்கோ அது சத்தியம். அந்த உள்ள பொருளுக்கு வெளியில உளதுனில் அலதிலா அதிசய சக்தி அப்படின்னு உனக்குள்ளுக்குள்ள உனக்கு அப்பாற்பட்டதாக இல்லாமல் ஒரு அதிசய சக்தி ஒன்று இயங்கிண்டே இருக்கு. அந்த சக்தி என்ன பண்றது அப்படின்னா ஒரு தினசா காமிக்கிறது. அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவையே விதவிதமா காமிக்கிறது. அந்த அப்பியரன்ஸ் இருக்கே, அந்த தோற்றம் இருக்கே, அது வேணா பொய்யாகலாமே தவிர அந்த உள்ள இருக்கிற வஸ்துவே பொய்ன்னு எப்படி சொல்லலாம் நம்ம? ஆக உலகம் உண்மைதான், ஆனால் அந்த பிரம்மத்துக்கு அந்நியமான ஒரு உலகம்ங்கிறது சர்வதா பொய். அது என்னைக்கும் உண்மை கிடையாது. பிரம்மமே தான் உலகமாக தோன்றுறதுங்கிறது சத்தியம். இப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இல்லைன்னா சும்மா உலகம் போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், இந்த பேரெல்லாம் சும்மா திரிவா, உலகமெல்லாம் போய் உலகெல்லாம் போயின்னு. கங்கையில் போய் குளிச்சுட்டு அப்படி திரும்பி நடந்து வரச்சே ஒரு முள்ளு குத்திடுத்துன்னா அப்புறம் சொல்லுங்க உலகம் போயின்னு அப்படிம்பார். அவருக்கு ஆயிருக்கு போட்டிருப்பாவும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறார். கங்கைக்கு போய் குளிச்சுட்டு வரச்சே முள்ளு குத்தும் அப்படின்னு.
அப்போது சும்மா இதை பொய் பொய் அப்படின்னு சொல்லி தெரியறதுல ஒரு வரட்டு வேதாந்தத்தில் ஒன்றும் அர்த்தம் இல்லை இல்லையா? வேதாந்தத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வேதாந்தத்தை கரெக்டாக, வேதாந்தம்னா என்ன? ஆனந்தமயமாங்கிறவா சொன்னாலாம் வேதாந்தா தான் வேதாந்தா அப்படின்னாலாம். அவா பெங்காலி. இந்த பெங்காலிக்கு பாவும் வாவும் மாறும். ஆக்சுவலாக அது வங்கம். நம்ம சம்ஸ்கிருதத்தில் வங்கம்னு சொல்லுவோம். அவள் பெங்கம் அப்படின்னு விட்டா, பங்கம்னு விட்டா, வங்கத்தை பங்கமாக்கி பெங்காலின்னு கிட்ட பெங்கால் அப்படின்னு விட்டா. அதனால வேதாந்தம்னா என்னன்னா, அவள் வேதாந்தங்கிறதுக்கு என்ன சொன்னா, வாட் இஸ் வேதாந்தா அப்படின்னா, வேதாந்தா இஸ் வேதாந்தா அப்படின்னா அவள் என்ன அர்த்தம்னா, பேதம் எப்போ அந்தம் அடைகிறதோ அது வேதாந்தம். அதனால்தான் பகவான் ரொம்ப அழகா வேதாந்தத்தே வேறு அற விளங்கும் வேத பொருள் அப்படின்னு சொன்னார். அதை பகவான் ஒன்றும் சொல்லாமல் இல்லை, அதை பகவான் சொல்லிடுத்து. எப்படி சொல்லிட்டுன்னா, வேதாந்தத்தே வேறு அற விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சலா. வேறு அற அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு இல்லாதல்னு அர்த்தம் இல்லையா? வேற்றுமை இல்லாதது, ஏகமாக இருக்கக்கூடிய ஒருவன் அப்படிங்கிறது. வேற்றுமை இல்லை அங்கே, மல்டிப்ளிசிட்டி இல்லை, டியூவாலிட்டி இல்லை அங்கே. அதுதான் வேதாந்தம் அப்படின்னு சொன்னான். உலகமே இல்லைங்கிறது இல்லை, இந்த உலகத்தில் வேற்றுமைகள் கிடையாது, ஒன்னே ஒன்று தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வேதாந்தம், உண்மையான வேதாந்தம். அதனால பகவானான நான் இந்த சர்வ பிரபஞ்சத்திலையும் நானே உள் பிரவேசிச்சதுனால இதெல்லாம் உண்மை போல தெரியறது. ஆனாலும் எல்லாம் வெறும் ஒரு அப்பியரன்ஸ், தோற்றம் தான். அந்த தோற்றத்தில் ஏமாந்துடாமல் இருக்கணும். அப்ப நான் ஒருவனே உள்ளன், முன்பும் பின்பும் எப்பொழுதும் நான் ஒருவனே உள்ளன் அப்படிங்கிறது தான் சத்தியம். இதுக்கு மேல சத்தியம் ஒன்றும் இல்லை உலகத்தில். இதுதான் சத்தியம். இருக்கிறது ஒன்று. சுவாமி எப்போ உன்னதி ஒக்கட்டி அப்படிம்பார். இருக்கிறது ஒன்று தான், நாட் டூ பட் ஒன் அப்படிம்பார் சுவாமி. உன்னதி ஒக்கட்டி, நாட் டூ பட் ஒன் சேர்ந்து சொல்லுவார் அழகா. உன்னதி ஒக்கட்டி, இருக்கிறது ஒன்று, நாட் டூ பட் ஒன். அதனால தானே அந்த கதை கூட சொல்லிட்டு இருந்தேன் நேற்று. அந்த மகாராஷ்டிராலேருந்து பாத யாத்திரையா வந்தவாள்கிட்ட சுவாமி கடைசியில் என்ன சொன்னா, ஒன்று தான் வந்தது அப்படின்னாரு. ஏன்னா எல்லாம் எல்லாம் ஒன்றே, பலது கிடையாது. பலதுங்கிறது ஒரு ஒரு மாயை. அதான், அதுக்கு தான் மாயைன்னு பேர். பலது தெரியறது, ஒன்று பலதா தெரியறதுக்கு தான் மாயைன்னே பேர். ஏன்னா மாயை என்ன, மாயைனா என்னன்னா இருக்கிறது ஒன்று, அது 10 மாதிரி தெரிகிறது. இதை விட ஒரு மாயை உண்டோ? இது மாயாஜாலமாக இருக்கே அப்படின்பா இல்லையா? மேஜிக் மாதிரி இருக்கே அப்படின்பா. மாயாங்கிறது ஒரு மேஜிக் தான். When there is only one and it appears as though there are many, well, that is called Maya. Maya is the power, the mysterious power by which one appears as many. And whose power is it? Uladunil aladila adishaya shakti. This extraordinary power is within you. It's present inside you, Arunachala. அப்படிங்கிற பகவான் is saying. So it is his Maya. Mama Maya அப்படின்னு பகவான் அதுக்கு தான் மமகாரம் சொல்லிப்பான். 2 விஷயத்துக்கு தான் பகவானுக்கு மமகாரம் உண்டு. மம பக்தாஹாம்பா, மம மாயாம்பா. 2 விஷயத்துக்கு பகவானுக்கு மைன் அப்படிம்பா. என்னது? மை டிவோட்டீஸ், மை மாயா. மை டிவோட்டீஸ் அண்ட் மை மாயா. When it is my devotees, I will remove my maya from them. When it is not my devotee, I will keep the maya for them. You can either be my devotee or be subject to my maya. இந்த 2 தான். அதுதான் பகவான் சொல்ற மைமய நீத்து அப்படிங்கிறார். இந்த மைமய மாயாவை நீத்து உண்மை வசமாக்க அருளாச்சலா. யதா மகாந்தி பூதானி பூதேஷு சாவசேஷ்வனோ பிரவிஷ்டான்யப்பிரவிஷ்டானி. நான் உள்ள நுழைஞ்சும் நுழையலை, சர்வத்துக்குள்ளேயும் நான் இருந்தும் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார். ததா தேஷு ந தேஷ்வகம். அந்த மாதிரி நான் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்தும் அதனால பாதிக்கப்படாத வண்ணம் நான் இருக்கேன். I am present in everything but unaffected by it all. எப்படின்னா the reflection of the sun falls equally on Ganga water as well as ditch water. ஆனால் the sun is not affected by it.
As we are walking, our shadow falls on the ground and all the things on the ground, but we are not affected by it. இல்லையா? எப்படி நம்ம இருக்கோமோ நமக்கு ஒரு ஷேடோ இருக்கு இல்லையா? அதுதான் பகவான் யதா பாசோ யதா தமஹா அப்படின்னு ஒரு வாக்கியம். தத் வித்யாம் ஆத்மனோ மாயா யதா பாசோ யதா தமஹா. பாசம்னா லைட்டு, தமசுனா டார்க்னஸ், ரெண்டும் சேர்ந்துனா ஷேடோ. அப்போ நம்ம நடந்துட்டே போயிட்டு இருக்கோம். we are walking and our shadow falls on all kinds of things on the road, but it does not affect us in the least. We are not touched in the least by it. அந்த மாதிரி the entire world is but Bhagavan's shadow, Bhagavan's reflection. No matter what happens here, he is not affected by it. He-ன்னு அவர் மாத்திரம் சொல்லக்கூடாது. we also the same. we are also the same. நமக்கும் எதுவுமே ஆகலை. அதனால சொல்றார் இதை ஏதாவதேவ ஜிக்ஞாஸ்யம் தத்துவ ஜிக்ஞாசுனாத்மனஹ அன்வய வியதிரேகாபியாம் யத்ஸ்யாத் சர்வத்ர சர்வதா. அதனால பிரம்மனே நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதை மறக்காதே. சர்வத்ர சர்வதா, எல்லா இடத்துலையும், in all times and all circumstances, do not forget this reality, this truth. இதை ஞாபகம் வச்சுட்டே keep inquiring into this truth. ஜிக்ஞாஸ்யம் அப்படிங்கிற ஜிக்ஞாஸ்யம்னா என்கொயர் இன்டு திஸ் ட்ரூத். இதெல்லாம் பார்க்கிறேனே, இதெல்லாம் என்னது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இந்த நாமரூபங்கள் இருக்கே, இந்த நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டதான விஷயம் என்ன இருக்கு, அந்த விஷயத்தை தானே நான் தேடி பிடிக்கணும் அப்படின்னு அந்த தேடலையே, அந்த அன்வேஷணத்திலேயே எப்பொழுதுமே இரு. ஒரு விதத்தில் அந்த ட்ரூத் பகவான் சொல்றார். சொல்லிட்டு அப்பார்வையினை அகலாது ஆசை போல் உலகை சிருஷ்டி வீரா அப்படின்னு. அப்பார்வையினை அகலாது, அந்த பார்வையிலேருந்து மாறாதீங்கோ. அந்த ஒரு 1 பாயிண்டட் லுக், விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னு போன தடவை பார்த்தோம். ஸ்ரீ சுகர் சொன்னார், அது அப்போ சொல்லலை, இப்போ சொல்லுவோம். விவசாயாத்மிகா புத்தின்னு ஒரு புத்தி இருக்கு. அது என்ன, அப்படி என்ன அர்த்தம்னா அப்பார்வையினை அகலாதுக்கு தான் அது அர்த்தம். 1 pointed goal oriented focus, it doesn't shift anywhere other than what we are focusing upon, the goal that which we are focusing upon, no matter what comes before it, in front of it. அதெல்லாம் பார்க்காமல் பின்னாடி இருக்கக்கூடியதான அந்த சத்த மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தான் ஆத்ம விசாரம்னே பேர். ஆத்ம ஜிக்ஞாசாங்கிறது அதுதான். பகவத் பக்திங்கிறதும் அதுதான். அது யோகம், அது தானம், அது தபஸ், எல்லாமே அதுதான். எது அப்படின்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கே, அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கு. உதித்த இடத்தில் ஒடுங்குதல்னு பகவான் சொல்றார். அதுதான் யோகம், அதுதான் ஞானம், அதுதான் பக்தி. அது வெவ்வேறு ரூபமாக நாம் பார்த்தோமானால் எங்கும் நிறைந்த பிரம்மன், அந்த பிரம்மத்திலேயே நான் அதை லைட்சன் இருக்கேன் அப்படின்னா அது ஞானம்னு சொல்லலாம். உள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்தராத்மா அப்படின்னு அந்த அந்தராத்மாவையே நம்ம ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருந்தோமானால் அது யோகம்னு சொல்லலாம். பகவான் அப்படின்னு அந்த பகவத் குணத்தையே பகவானையே நினச்சிட்டே இருந்தோமானால் அது பக்தின்னு சொல்லலாம். ஆனால் ஏற்கனவே பார்த்தோம், பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியத்தே அப்படின்னு ஒரே விஷயத்தை தான் பகவான்னு சொல்கிறோம், பிரம்மம்னு சொல்கிறோம், பரமாத்மான்னு சொல்கிறோம். ஸோ மார்க்கங்கள் வேணால் வேறு வேறன்னு சொல்லிக்கலாம். ஆனால் பண்ண வேண்டியது எல்லாத்துலேயும் ஒன்று தான், பார்க்க வேண்டியது எல்லாத்துலேயும் ஒன்று தான். பண்ண வேண்டியது என்ன, ஒன்றையே பாரு. எதை பார்க்கணுன்னா அது ஒன்று தான் இருக்குது, அதை பாரு. நீ பார்க்கறதுக்கு நிறைய இல்லை, நீ கேட்கவே வேண்டாம். எதை பார்க்கணும்னு கேட்கவே வேண்டாம், உள்ளது ஒன்று தானே, அப்போ அதை ஒன்றை பார்த்தா போருமே. இப்போ இங்கே இத்தனை பேர் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கேள் இல்லையா, எல்லாரும் எதை பார்க்குறேள், உன்னை தானே பார்க்குறேன். இங்கே உட்காந்துட்டு இங்கே யாரை பார்க்கணும் அப்படின்னு கேள்வி உண்டோ? இந்த கேள்வியே இல்லையே. யாரை இங்கே உட்காந்து நான் பார்க்கணும் இப்போ அப்படிங்கிற கேள்வியே இல்லையே. அந்த மாதிரி இந்த உலகத்து முழுக்க இப்படி இருக்கு. எதை பார்க்கணும் அப்படின்னா அந்த கேள்வியே எழும்பாது. இருக்கிறது ஒன்று தான், அந்த ஒன்றை தான் பார்க்கணும். அந்த ஒன்றை தவிர்த்து வேற பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. எதை பார்த்தாலும் நீ அதைத்தான் பார்க்கிறாய். நீ எதை பார்த்தாலும் தத்துவதா நிஜமாகவே சொல்ல போனால் நீ அதைத்தான் பார்த்துன்னு இருக்க. அதை தவிர்த்து வேற ஒன்னால் பார்க்கவும் முடியாது. ஏதோ ஒரு சினிமாவுக்கு போனால் அந்த ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ரொஜெக்ஷன்லாம் வரத்துக்கு முன்னாடி எம்டியாக அந்த ஸ்க்ரீன் மொத்தம் இருக்கும். அந்த ஸ்க்ரீனை பார்க்குறோம். அப்புறம் அந்த சினிமா ஆரம்பிச்சு கொடுத்து அந்த சித்திரத்தை பார்க்குறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் திரும்பி தெரியறது கண்ணுக்கு. முதல்ல என்ன இருந்தது, ஸ்க்ரீன் இருந்தது. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருந்தது, ஸ்க்ரீன் இருந்தது. நடுவில் என்ன இருந்தது,
நடுவில் சினிமா இருந்தது. சரி, அந்த சினிமா எங்கே இருந்தது? எதில் இருந்தது? ஸ்க்ரீனில் தானே இருந்தது. நீ சினிமாவுக்கு உள்ள தியேட்டரில் போய் உட்காந்துட்டு நீ பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்க்ரீனை தவிர்த்து உன்னால் ஒன்றுத்தையும் பார்க்க முடியாது. ஸ்க்ரீனை தவிர்த்து உன்னால் வேற எதையும் பார்க்க முடியாது. உன்னால் புரியுறதா? அகம் ஏவாசமே வாக்ரே, ஸ்க்ரீன் சொல்கிறது. அகம் ஏவாசமே வாக்ரே, நான் தான் முதல்ல இருந்தேன், அப்புறமும் நான் தான் இருக்கேன். நடுவில் ஏதோ தெரிகிற மாதிரி தெரிஞ்சுதே, அது இட் வாஸ் மியர்லி அ பிளே ஆஃப் டார்க்னஸ் அண்ட் லைட் அப்படிங்கிறது ஸ்க்ரீன். ஏன்னா அதானே ப்ரொஜெக்ஷன். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டான், அப்புறம் ஒரு லைட் வருது. ஒரு சினிமா தானே சித்திரமாம் இதெல்லாம்னு பகவான் சொல்லும்போது, சித்திரம் அப்படின்னா ஏதோ பிக்சர்னு நினச்சிக்க வேண்டாம், சலன சித்திரம். இது மூவிக்கு சலன சித்திரம்னு பேர். அப்புறம் சான்ஸ்கிரிட்டில் இன்வென்ட் பண்ணியிருக்கா. அதுக்கு சம்ஸ்கிருதத்துலேயோ இல்லை ஹிந்திலேயோ எல்லாத்துலேயும் என்ன பேர்னா சலன சித்திரம். சலனனா மூவிங்னு அர்த்தம், சித்திரம்னா பெயிண்டிங்னு அர்த்தம். மூவிங் பெயிண்டிங் தான் மூவி. மூவினாலே மூவிங் தானே. யூ நோ வை இட் இஸ் கால்ட் மூவி? பிகாஸ் இட் மூவ்ஸ். அதர்வைஸ் இட் பி எ பெயிண்டிங். அதுதான் மோஷன் பிக்சர் அப்படின்னு சொல்லுவா. மோஷன் பிக்சர்னு பேர். இந்த MPAAன்னு சொல்லுவா இல்லையா, அகாடமி அவார்ட்ஸ் இருக்குமே, மோஷன் பிக்சர் அகாடமி அவார்ட்ஸ், அதுக்கு தான் ஆஸ்கர்னு பேர். ஆனால் அதுக்கு MPAA, எம்பினா மோஷன் பிக்சர், அ பிக்சர் தட் மூவ்ஸ். அதுதான் சலனச்சித்திரம். அது எது? இந்த உலகம். ஏன்னா அந்த சித்திரத்தில் என்ன ஆகுது? ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் உள்ளே போய் உட்காந்துன்னொடனே ஸ்க்ரீனை பார்க்குறோம், அப்புறம் லைட் எல்லாம் அனுப்பிச்சுட்டா, அப்புறம் ஒரே ஒரு ரே ஆஃப் லைட் வருது. அந்த ஒரு ரே ஆஃப் லைட் இந்த ஸ்க்ரீனில் பட்ட உடனே அப்படியே பிரகாசமாக ஸ்க்ரீன் முழுக்க நிறைஞ்சு ஏதோ வருது. அது நடக்கிறது, மூவ் பண்ணுறது, அது சிரிக்கிறது, அழறது, குத்துறது, கொல்றது, சேவ் பண்ணுறது, பிரேம பண்ணுறது, என்னென்ன ஆடுறது, பாடுறது, என்னென்னமோ நடக்கிறது. கடைசியில் அந்த லைட் ஆஃப் பண்ண உடனே எல்லாம் மறைஞ்சு போச்சு. நம்ம கலியுகம் ஸ்பெஷல்னு சொன்னேன் இல்லையா, இதனால தான். ஏன்னா இந்த வேதாந்தத்தை ஒரு சினிமா வச்சுன்னு நம்ம சொல்லி கொடுத்துடலாமே எல்லாருக்கும். ஒரு சினிமாங்கிற திருஷ்டம். அந்த பாவம் அந்த காலத்திலாம் கூட சங்கரெல்லாம் கஷ்டப்பட்டார். என்னமோ விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரின்னு என் சொன்னார் பாவம். பட் the world is like a city projected, reflected in a mirror அப்படின்னா, ஒரு சிட்டி எந்த மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகும்? இவ்வளோ பெரிய சிட்டி ஒரு மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகுமோ? ஆகாது. ஒல்லி எனிவே அதை நீ பார்க்கணுன்னா நீ தான் ரிஃப்ளெக்ட் ஆக. இப்போ சிட்டியே இருக்காது, நீ மறைச்சு போய் இந்த சிட்டி. நமக்கு சினிமா வந்துடுதா ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. வேதாந்தத்தை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி விடலாம். சதுஷ்லோகி பாகவதமே வெறும் சினிமா மாதிரி எடுத்து நமக்கு. அதில் ஹீரோ பகவான் தான், சைட் கிக் பிரம்மா. பிரம்மாங்கிற ஒரு சைட் கிக்கை வச்சுட்டு பகவான் இந்த ட்ராமாவை பண்ணி காமிச்சு விட்டான். என்ன? இதோ இருக்கு ஸ்க்ரீன், நான் தான் ஸ்க்ரீன், இதோ இதில் இவ்வளோ ப்ரொஜெக்ஷன் ஆகிறது, இதெல்லாம் வெறும் இல்யூஷன் தானே. அதில் ஒரு பெரிய நதியே ஓடுறது, ஒரு வெள்ளம் ஓடுறது, அதுக்காக ஸ்க்ரீன் நனைஞ்சு போயிடுதா? அதில் தக தக தகன்னு வால்கனோவே எரப்ட் ஆகுது, அதனால ஸ்க்ரீன் என்ன எரிஞ்சு போயிடுதா? பெரிய பூகம்பமே நடக்கிறது, அதனால ஸ்க்ரீன் என்ன உடஞ்சு போயிடுதா? என்னானாலும் எப்படி அந்த ஸ்க்ரீனுக்கு எதுவும் ஆகலையோ அந்த மாதிரி இந்த உலகம்ங்கிற இந்த ஒரு திருஷ்யத்தில் என்னவானாலும் அது பகவானை ஒன்றும் பண்ணலை, பகவானுக்கு ஒன்றும் ஆகவும் முடியாது. அந்த ஸ்க்ரீன் போல பேசாமல் இருக்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இது பகவான் விஷயம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமா? நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஸ்க்ரீனை பார்க்குறோம், அதில் ஏதாவது ஒன்று அப்படின்னு நம்ம வாயை பழக்கிறோம். அதில் யாராவது அழுதா நம்மளும் சேர்ந்து அவளோட அழறோம், அவள் சிரித்தா நம்மளும் அவளோட சேர்ந்து சிரிக்கிறோம். அவள் ஏதோ சண்டை போட்டுட்டா நம்மளும் சீட்டு எட்ஜில் வந்து உட்காந்துட்டு அப்படி பல்ல கடிச்சுட்டு பார்க்குறோம். எல்லாம் இதில் சத்தியம் ஏதாவது இருக்கோ? ஒரு சத்தியமும் இல்லை. அவனே நிஜமாவே அழலை, நமக்கு ஆசை வாங்கிட்டு அழறான். அவன் எவ்வளோக்குள்ள நன்னா அழறானோ அவ்வளோக்குள்ள சம்பளம்னு சொல்லிட்டான் டைரக்டர், ப்ரொடியூசர். நன்னா அழு, உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு $1000 எக்ஸ்ட்ரா. அவன் விழுந்து விழுந்து அழறான். அதுக்காக நம்ம காசை கொடுத்துட்டு அழறோம். நம்ம டிக்கெட் வாங்குறேன் பேருன்னு காசை கொடுத்து அப்புறம் உள்ளே போனால் பேசாமல் விடுவாளா? அங்கே பெரிய ஒரு அண்டா நிறைய ஒரு பாப்கார்ன் இருக்கும், அந்த பாப்கார்ன் அண்டாவை வாங்கிட்டு அப்புறம் ஒரு பேரல் நிறைய ஒரு பெப்சி இருக்கும், அத்தையும் வாங்கிட்டு 2 கையில் கட்டிட்டு வேற வருவா. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவ்வளோ பெருசு இருக்குது. இந்த கையால் பாப்கார்ன் அணைச்சிட்டு இந்த கையால் இப்போ இந்த பெரிய ஜம்போ பெப்சி அணைச்சிட்டு உள்ளே வருவா எல்லாரும். அதுக்கு வேற காசு. அது நம்ம ஆற்று பாப்கார்ன் பண்ணால் $5 கூட ஆகுது. இவன் நன்னா இவ்வளோ காசு வைப்பான். இந்த காசையும் செலவழித்து அங்கே உட்காந்துட்டு அழுவோம்.
ஐயோ இப்படி அழுத்து அழணும்னா வீட்டிலே உட்காந்து அழ, காசாவது மிச்சமாகும். அப்போ அதை எப்படி நம்ம சத்தியம்னு நம்பிட்டு, இது சத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த அனுபவத்தில் அது சத்தியம் அப்படின்னு நம்பி அதுக்கு ரியாக்ட் வேற பண்ணி அழுது அதுக்கு சந்தோஷப்பட்டு, அது அவளுக்கு ஏதோ நல்லதாக ஆயிடுதுன்னா நமக்கு நல்லதான மாதிரி ஒரு சந்தோஷம். ஒன்று சேர்ந்துட்டாளே, ஐயோ பிரிஞ்சுட்டாளே. இதுதான் உலகத்தினுடைய ஸ்திதி. இப்போ இதை நம்ம சினிமாவை பார்க்குறோமே தவிர இது எல்லாமும் இப்போ அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு சித்திரமாமிக்தெல்லாம் செம்மலையே நின்பாலே உத்திதமாய் நின்றே ஒடுங்கிடுமால். அப்படி இருக்க நித்தியமும் நான் என்ற இதயத்தில் நடுத்திடுவையால் தான் உன் பேர் இதயம் என்றிடுவர் தாம் அப்படின்னு பகவான் சொல்றது. நம்ம பகவான் நமக்கு கொடுத்துருக்கே அந்த ஒரு பொக்கிஷங்கள்லாம் ஒன்னொன்னையும் அப்படியே நினச்சி ஸ்மரணை பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு மேலே என்ன வேணும்னு தோணும் சில சமயம். இன்ஃபேக்ட் நம்ம அப்படியே பண்ணிகிட்டே போகும்போது கோபிகா கீதம்னு ஒன்று வரும் பாகவதத்தில். இந்த கோபிகா கீதத்துக்கு ஒன்றுத்துக்கும் அக்ஷரமணமாலேருந்து அப்படியே வேர்சஸ் கண்டுபிடிச்சி விடலாம். அப்படி ஒரு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கும் அதுக்கு. இதெல்லாம் சித்திரம்னு சொன்னார் இல்லையா பகவான், இதெல்லாம் ஒரு பிக்சர். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இவச்சோட ஏதாவதேவ ஜிக்ஞாசியம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த ஜிக்ஞாசியம், அந்த செல்ஃப் என்கொயரி எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த பிரம்மன் வெறும் சித்திரத்தை மாத்திரம் பண்ணி விடலையா, அது ரொம்ப சமத்து, ரொம்ப கருணை நம்ம மேலே. அதனால என்ன பண்ணுறதுனா நான் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே ஆடின்னு இருக்கோம். அது எங்கே ஹிருதயத்தில் ஆடுறதான். இந்த ஹிருதயத்துக்குள்ள அகம் 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 அப்படின்னு சாட்சாத் பிரம்மரூபம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு வாக்கியம் அழகா பகவான், ஹிருதய குகர மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகம் அகம் இதி சாட்சாத் ஆத்மரூபேண பாதி. இவ்வளத்தையும் கிரியேஷன் பண்ணிட்டு எங்கேயாவது என்னை பார்க்காம போயிட போறா, எங்கேயாவது என்னை விட்டுட போறாளே, இதில் நான் மறைஞ்சு ஒளிஞ்சு ரொம்ப ஒளிஞ்சுன்னுட்டேன்னா அவளுக்கு தெரியாதே அப்படின்னு பிரம்மனுக்கு தோணி போயிடுத்தான். பிரம்மம் பாவம் சின்ன குழந்தை மாதிரி, சின்ன குட்டி கிருஷ்ணன் தானே பிரம்மம். இந்த சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஹைட் அண்ட் சீக் விளையாடுறேன்பா, நீ கவுண்ட் பண்ணு நான் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படிங்கும் அந்த குழந்தை. நம்ம அதுலேயே குழந்தைகள் பண்ணியிருக்குது மாதிரி. நீ கண்ணை மூடிண்டு எண்ணு நான் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படிங்கும், அது போய் ஒளிஞ்சுக்கும். அது எங்கே ஒளிஞ்சிக்க தெரியும், அது எங்கேயோ கண் முன்னாடியே ஒளிஞ்சுக்கும். அது பாட்டு எங்கேயோ கட்டன் முன்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்கும், கால் தெரியும், கை தெரியும், எல்லாம் தெரியும். அப்பப்போ ஆட வேற ஆடும் கட்டன், ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அப்பா தேட போகிறா நம்மளை அப்படின்னு. அது நம்ம வருவோம், அது கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உடனே பார்த்துட்டேன் அப்படின்னா அதுக்கு சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா. அது விளையாட்டுக்காக இங்கே தேடி அந்த ரூமில் தேடி, எங்கே இருக்கா காணுமே, இந்த ரூமில் இல்லையே, அந்த ரூமில் இல்லையே, 4 தடவை சொன்னோம்னா எங்கே இருக்கா, இங்கே இருக்கே அப்படிங்கும். அந்த குழந்தையோட ஒரு இன்னசென்ஸில் இங்கே இருக்கே அப்படிங்கும். இந்த பிரம்மம் அப்படிதான் பாவம். இது எங்கே இந்த பிரம்மன், இந்த பிரம்மன் எங்கே, அது அது கண்ணாமூச்சி தான் விளையாடின்னு இருக்குது. வந்தாய் போல் வாராதாய், வாராதாய் போல் வருவானே அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த பிரம்மன் எப்படி விளையாடுறதுன்னா, வர மாதிரி வரமாட்டானாம், வரமாட்டேங்கிற மாதிரி வந்துடுவானாம். அப்படி விளையாடுறது கண்ணாமூச்சி விளையாடுறது, ஹைட் அண்ட் சீக் விளையாடின்னு இருக்கு பிரம்மன். பிரம்மன் ஹைடிங், வி சீக்கிங், ஹைட் அண்ட் சீக். ஆனால் அதுக்கு இருப்பு கொள்ளலை. நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம், அது எவ்வளோ நேரம் தான் ஒழிஞ்சுட்டு இருக்கும் பாவம். சில சமயம் இந்த ஹைட் அண்ட் சீக்கில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ரொம்ப தி ஐடியா இஸ் டு ஃபைண்ட் அ வெரி நைஸ் ஹைடிங் ஸ்பாட். பட் இஃப் யூ ஃபைண்ட் அ டூ குட் ஆஃப் ஹைடிங் ஸ்பாட், நோபடி வில் ஃபைண்ட் யூ, யூ வில் பி சிட்டிங் தேர் போர்ட். இன்னும் எவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துட்டு இருப்பேன், யார் வரலையே ஒத்துறீங்க அப்போ நான் இங்கே இருக்கேன்னு சொல்லியாங்க. இந்த பிரம்மன் என்ன பண்ணியிருந்தான்னா, அது ஹைட் அண்ட் சீக் விளையாடலான்னு ஆரம்பிச்சது பாவம். எங்கே ஒளியலாம்னா எல்லாரோட ஹிருதயத்திலையும் போய் ஒளிஞ்சிடுவோமேன்னா. என்ன ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே அப்படிங்கிறது சிவபுராணம். உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியான், உள்ளத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டு இருக்கு, ஒளிஞ்சுட்டு ஒளிக்க வேலை ஒளிக்கிறது. இது என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க, ஒளிஞ்சு ஒளிக்கிறது அப்படின்னா இட் இஸ் ஹைடிங் அண்ட் ஷைனிங். ஏன்னா இட் கேனாட் ஸ்டாப் ஷைனிங். அதோட நேச்சுரல் ஷைன் கேன் நெவர் பி ஸ்டாப். ஸோ ஈவன் இஃப் காட் இஸ் ஹிடன், ஹி வில் ஷைன். வேர் இஸ் ஹி ஷைனிங்? இன் அவர் ஹார்ட் ஹி இஸ் ஷைனிங். இஸ் ஹி ஷைனிங் குவைட்லி? ஒளியோடு சேர்ந்து ஒலியும் இருக்கு. ஒளியும் ஒலியும். இந்த காலத்தில் டிவியில் ஒளியும் ஒலியும்னு ஒன்று வரும்,
லைட் அண்ட் சவுண்ட் அப்படின்னு சினிமா பாட்டெல்லாம் சேர்த்து போடுவாள். இந்த பிரம்மன் தான் அதுக்கு ஒரிஜினேட்டரே. ஒளியும் ஒலியும். ஒலினா சவுண்டு, ஒளினா லைட்டு. இது ஜொலிச்சுட்டே இருக்கு. ஸ்வயம் பிரகாஷ வஸ்து, நான் இருக்கேங்கிறத காமிக்கிறது. அதுக்கு சவுண்டு வேற. நான் 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 என்று இதயம் நடித்திடுவையால் உன் பேர் இதயம் என்றிடுவர் தாம். அகம் அகம் இத்தி சாட்சாது ஆத்மரூபேண பாத்தி அப்படிங்கிறார் பகவான். பாத்தின்னா ஒளின்னு அர்த்தம், அகம் அகம்னா ஒலின்னு அர்த்தம். ஒலியும் ஒளியுமா சேர்ந்து இந்த பிரம்மன் என்ன பண்றது, இங்க இருக்கேன் தோ இருக்கேன்னு தன்னை காமிச்சு கொடுத்துட்டே இருக்கு. அப்போ பகவான் சொல்றார் பிரம்மா கிட்ட, அதை பார், அதை பார். எப்படி பார்ப்பேன்? நான் திரும்பி அகம்தனை தினமக கண் காண் தெரியும். எப்படி பார்க்கணும்? நான் திரும்பி பாரு. நீ எங்கேயோ பார்த்தியான்னா அது இங்கே இருக்கு, இங்கேருந்து கத்துறது நான் இங்கே இருக்கேன்னு. அந்த இடத்துலனா திரும்பி பார்க்கணும். எங்கேயோ திரும்பி பார்த்து என்ன பிரயோஜனம்? எங்கே திரும்பி பார்க்குறோம்? உலகத்தை பார்க்குறோம். உலகத்திலேருந்து திரும்பி அகத்தில் இருக்கக்கூடியதான அந்த பிரம்மத்தை, உள்ள இருக்கக்கூடியதான அந்த அந்தர்யாமியை அகக்கண் காண். ஏன்னா புறக்கண்ணால் பார்க்க முடியாதே உள்ள இருக்கிற வஸ்துவை, அகக்கண்ணால் தானே பார்க்க முடியும். கண்ணுக்கு கண்ணாய் இருக்கக்கூடியதான அந்த கண்ணால் தானே அதை பார்க்க முடியும். அப்போ அந்த கண்ணால் அந்த பிரம்மத்தை நீ எப்படி பார்த்துட்டே இருப்பியானால் தெரியும், அது தெரியும். ஏன் அது ஒளிமயமான வஸ்துன்னா தெரியாம எப்படி போகும்? சூரியன் ஜெகஜோதியா இருக்கு. இந்த லைட் எங்கேருந்து வந்தது, இந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்ததுன்னா திரும்பிப்பார் தெரியும், அவ்வளவுதானே. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் எங்கேருந்து வந்தது, இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது, திரும்பிப்பாரு தெரியும். நான் எங்கேருந்து வந்தேன், நான் எப்படி வந்தேன், திரும்பிப்பாரு தெரியும். எங்க பார்க்கணும்? உள்ள பாரு. அப்போ இதுதான் பாகவதம். பாகவதம் முழுக்க இவ்வளவுதான். இதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்கோ. ஞானம் சொல்லப்பட்டு கொடுத்தோம். ஞானம் என்ன? அவன் ஒருவனே உளன் தான் ஞானம். அவனை தவிர்த்து வேற யாரும் இல்லை. அவன் ஒருவனே உளன். அவன்தான் உள்ள பொருள், வாஸ்தவ வஸ்து. அந்த வஸ்துவை நான் தெரிஞ்சுக்கணுமானால் என்ன பண்ணணும்? திரும்பி உள்ள பார்க்கணும், உள்ள தேடணும், அதையே தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது. இதை பண்றதுக்கு எனக்கு என்ன உதவியா இருக்கும் அப்படிங்கிறத தான் இனிமே பாகவதம். எதுன்னா பிரேம. பிரேம இருந்தா தானே அதை பார்த்துட்டு இருக்க முடியும். இல்லைன்னா போர் அடிச்சு போயிடுமே. போர் அடிச்சு போயிடும். அது பிரம்மத்தையே பாருன்னு, அது போர் அடிக்கிறதே. போர் அடிக்கிறதே. அந்த பிரம்மத்து மேல ஒரு பிரேம ஏற்பட்டு விடுதோன்னா அப்போ கண்கொட்டாம அதை பார்ப்போமோ இல்லையோ. பிரசாந்தியில பகவானை எத்தனை தடவை பார்த்தோம். அப்படியே நடந்து ஒருவர் சுவாமி பார்த்துட்டே இருக்கோம். அங்கேயே இருக்கிறவாலும் பார்த்துட்டே இருக்கா. நாங்கள்லாம் அங்கே இருந்தபொழுதும் பார்த்துட்டே இருப்போம். தினமும் பார்ப்போம். வருஷக்கணக்காக அங்கேயே இருந்து கார்த்தாலையும் சாயங்காலமாக பகவானை பார்த்து 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 இருக்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு தடவை எங்கேயாவது பகவான் உள்ளது சாமி வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பா. சாமி வந்திருக்கார், சாமி வந்திருக்கார். பார்த்த வஸ்து தானே, நான் பார்த்தாச்சே அப்படின்னா. பார்த்தாச்சு, திரும்பி பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? பிரேம பார்க்கணும். பிரேம இல்லைன்னா போர் அடிக்கும். சும்மா வெளியில் சும்மா விசிட்டர் மாதிரி வந்தியான்னா ஃபினிஷ்ட், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லுவேன். பிரேம இருந்துருத்தோன்னா கனகம்மா சொல்லுவா. கனகம்மான்னு ரமணாசிரமத்தில் ஒரு அம்மா இருந்தா. சின்ன வயசுலேயே வந்துட்டா பகவான்கிட்ட. ஆனால் அவள் வரைச்சே பகவான் ஆல்மோஸ்ட் பகவானோட எண்ட் டைம் வந்துடுத்து. அதனால அந்த ஒரு கொஞ்சம் காலம் பகவானோட இருந்தா. அப்போது அவள் சொல்கிறா, நாள் முழுக்க கார்த்தாலேருந்து மத்தியானம் 2 பரியந்தம் அங்கே தான் இருப்போம். அப்புறம் சித்த நாளைக்கு 12லேருந்து 2 என்னமோ பகவான் ஒரு விசிராந்தி எடுத்துக்கிற டைம். அப்போ மாத்திரம் போயிட்டு திரும்பி ஓடி வந்துடுவோம். அப்புறம் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அங்கேயே தான் பகவானை பார்த்துட்டு இருப்போம். பகவானும் எங்கேயும் போகாது, அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கும். இடையில அப்பப்போ அந்த மலைக்கு போயிட்டு வரும் பகவான். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நீ பெல்ல போயிட்டு வருவார். அப்போது அங்கேயே பகவானையே கண்கொட்டாமல் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த பகவான் வெளில போனோடனே அந்த ஒரு வாயில் கதவு இருக்கே, அந்த கதவையே உத்து பார்த்துட்டு இருக்கோம். எப்போ திருப்பியும் பகவான் வருவார், எப்போ திரும்பியும் பகவானை பார்ப்போம், இப்படி பார்த்துட்டு இருப்போம். இவ்வளோதான் இங்கே தானே பார்த்த, 3 மணி நேரமாக அந்த பகவானை தானே பார்த்த, ஒரு 15 நிமிஷம் தானே வெளில போயிருக்க, ஏன் அப்படி பார்த்துட்டே இருப்பானேன்னா அதான் பிரேம. பிரேம இல்லைன்னா போர் அடிக்கும். ஏன்னா கழிச்சு போரும்னு தோணும். எவ்வளோ நாள் இவரை பார்க்குறது, போரும் போ, கோமணத்தை கட்டிட்டு ஒரு பாடம் உட்காந்துருக்காரு அப்படின்னு தோணும். பிரேம வந்து கொடுத்தோன்னா பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்றது, எவ்வளோ பார்த்தாலும் போரலன்னு தோன்றது, திரும்பி திரும்பி ஓடி ஓடி பார்க்கணும்னு தோன்றது. எத்தனை பார்த்துருக்கோம் சுவாமி அந்த மாதிரி முன்னுக்கு அடிச்சு படைச்சுன்னு முன்னாடி போய் சாமியை பார்க்கணும்.
பார்த்தது தானே, புதுசாக ஒன்றும் இல்லையா பார்க்குறதுக்கு, என்ன இப்போ வேறு வேறு ட்ரெஸ் கொண்டு வராரா? நான் ஒரே ட்ரெஸ்ஸு, ஏதோ இருந்து பர்த்டேக்கு ஒரு ஒயிட் போட்டுப்பார், கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு எல்லோ போட்டுப்பார், இவ்வளோதான். இது வந்ததேன்னு இல்லைன்னா எப்போ பாரு அதே தான், அதே ட்ரெஸ்ஸு, அதே ஹேர் ஸ்டைல், எல்லாம் அதே தானே, மாற்றிண்டா வரார், அப்படியே தானே வரார். பார்க்க என்ன இருக்குன்னா பார்த்துட்டே இருக்குமே, எவ்வளோ பார்த்தோம், இப்போ பார்க்க முடியலையேன்னு வருத்தம் வேற படுறோமே, அந்த ரூபத்தை திருப்பி பார்க்க முடியலேன்னு வருத்தப்படுறோமே. ஏன்? பிரேம தானே காரணம் அதுக்கு. அப்போ ரகசியம்ங்கிறது பிரேம. இந்த ஆத்ம தத்துவத்தை, இந்த பகவத் விஷயத்தை, இந்த பகவானை சதா சர்வ காலமும் ஸ்மரணை பண்ணிட்டே இரு அப்படின்னு சொன்னார் இல்லையா சுகர். அதை பண்றதுக்கான திறன் எப்போ வரும் அப்படின்னா பிரேம இருந்தாலே ஒழிய வராது. இல்லைன்னா வெறும் கடினமான முயற்சியா போயிடும், வெறும் எஃபர்ட், மென்டல் எஃபர்ட்டாக போயிடும். If you have to concentrate on God all the time without love, it will become a struggle, it will become a vain mental effort, it will become a battle. How to think about God, how to think about God, how to think about God. On the other hand, if love is added into that mix, effortlessly you will think about God, not because you have to, but because you want to. But I want to, not because I have to. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். There are so many people here who do not understand a word of Tamil and they are sitting here. And they are not people who live around next door so they can just walk up here. They have come from far. There's a family that has come from Wollongong, driving up every day. They stay in someone's house during the day, at some person's house, try to manage to stay during the day and then go back in the night to Wollongong, to come back again the next morning, and they do not understand a word of Tamil. There are people that have come from Melbourne who don't understand a word of Tamil but have sat sitting along together, having travelled from Melbourne, caught a flight and came. There are also people who come from north of Sydney. There are people who come from Minto alla Campbelltown, from there they come. They don't understand Tamil. Why do they come? Prema is why they come. If the love is not there, they will not come. This is an example. Otherwise, if you're forced to sit here without understanding a word, how would you feel? You have to come and listen. I mean, if you're forced to without understanding a word, how would you feel? Now you want to, so even when you don't understand the word, because you want to, you come. So you're not bored. You're happy on the other hand. In fact, yesterday I told some of them, don't underestimate what is happening here just because you do not understand the language. Something far greater than possible through your understanding is happening here. Because even if you are able to understand, your mind will constantly interfere with the actual transformative process that is happening by trying to interpret, by trying to compare, by trying to comprehend, doing all kinds of things. Because if you understood the words, then either there will be a satisfaction of understanding, a false satisfaction of understanding, or there will be the regret of not understanding, or there might be all other kinds of interpretations and misinterpretations going on all the time. But when you don't understand the word and there is simply a flow of words and love and grace and the presence that is happening here, your mind is simply stunned into silence. Something else is taking over and a deeper understanding is automatically blossoming inside you by simply being here. Have no doubts about it. புத்தியால புரிஞ்சுக்கிறது தான் புரிஞ்சுக்கிறதோ அப்படின்னு பகவான் ஒரு தடவை கேட்டது. யாரோ ஒருத்தர் ஒரு குரங்கை சுட்டுப்பிட்டா, ஒரு குரங்கு செத்து போயிடுத்து. பகவானுக்கும் குரங்குகளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. எப்படி ராமருக்கும் வானரங்களுக்கும் தொடர்பு உண்டுதோ அந்த மாதிரி ரமணனுக்கும் வானரங்களுக்கும் தொடர்பு உண்டு. அவரோட பேசுவார் பகவான். அப்போ இந்த ஒரு குரங்கு போயிடுத்துன்னு உடனே அந்த குரங்கனுடைய கூட்டங்கள் எல்லாம் வந்து சுற்றி உட்காந்துட்டு தான் அழுதுதான், எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு அழறதான். அப்போ அந்த குரங்கா பகவானும் போய் உட்காந்துட்டு தான். ரமண பகவானும் போய் அங்கே உட்காந்துட்டு அவள்கிட்டலாம் சொன்னாராம், இந்த மாதிரி வருத்தப்படாதீங்கோ,
எது பிறக்குமோ அது போய்த்தான் தீரும். ஜாத்தசகி திருவோர் மிருத்யு. உள்ளே இருக்கக்கூடிய வஸ்துக்கு அழிவு கிடையாது, அது எப்பவும் அப்படியே இருக்குது. அதனால் இதுக்காக வர்த்த கலங்காதீங்கோ அப்படின்னு குரங்குகளுக்கு பகவான் ஆறுதல் சொல்கிறார். அந்த குரங்குகளும் கொஞ்சம் நாளைக்கு வச்சு ஆஸ்வாசப்படுத்திட்டு போயிடுத்து. இதை மனுஷா பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அவள்லாம் அங்கேருந்து வந்து சொன்னேன், என்ன பகவானே குரங்குக்கு போய் இப்படி ஆத்ம விசாரமோ ஆத்மோபதேசம் சொல்கிறேளே, அதுகளுக்கு புரியுமோ அப்படின்னா பகவான் கேட்டது, புத்தியால் புரிஞ்சுக்கிறது தான் புரிஞ்சுக்கிறதோ, நீங்கள்லாம் ரொம்ப புரிஞ்சுட்டேளோ அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் ரொம்ப புரிஞ்சுட்டேளோ. ஏன்னா the language of the heart knows no barriers. There are no words required to communicate the heart's message, the heart's song. பாகவதம் இஸ் a heart song. நான் சம்ஸ்கிருதத்திலானே படிச்சுட்டு இருக்கேன் ஸ்லோகங்கள்லாம், ஆனால் நன்னா இருக்கேன் கேட்கறதுக்கு. யாருக்கு புரியுறது? The Sanskrit shlokas nobody understands, but still you are listening to it and feeling nice when listening to it. எப்படி? அதான் அதோடைய ரகசியம், பிரேம தான் ரகசியம். சரஹஸ்யம் ததங்கம் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து பிரம்மா கிட்ட கொடுத்த பகவான், ஏ தன்மதம் சமாதிஷ்ட பரமேண சமாதினா பவான் கல்ப விகல்பேஷு ந விமுஹ்யதி கர்ஹிசித் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்றார். ஹே பிரம்மா, இப்போ நான் சொன்னதான இந்த விஷயத்தை பரமேண சமாதினா, பரம சமாதியினாலே இதில் அப்படியே நிலைத்து நில், தன்னிலை பெயராது நில். அப்படி நின்னையானால், அதில் அப்படியே நீ நின்றுட்டியானா இந்த நிலையில, அப்போ பவான் கல்ப விகல்பேஷன விமுஹ்யதி கர்ஹிசித், எப்பேற்பட்ட கல்ப விகல்ப காலங்கள் ஆனாலும், நீ எப்பேற்பட்ட சிருஷ்டி ஆதி காரியங்களை நீ செய்தாலும் உனக்கு எந்த விதமான மோகமும் உண்டாகாது, எந்த விதமான உனக்கு ஒரு மாயையும் உனக்கு உண்டாகாது அப்படின்னு. ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, எல்லாம் பண்ணலாம், சிருஷ்டியே பண்ணலாம், மாயை ஏற்படாது. அதானே கேட்டார் அவர், எனக்கு மாயை வரக்கூடாது, அகங்காரம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டார் இல்லையா. அதுக்கு பகவானுடைய பதில், நான் தானே இருக்கேன், நீ என்ன பண்ணுற? இருக்கிறது நான் தானே, எல்லாம் நான் தானே பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ண? நீ பண்ணேன் நான் பண்ணேன்னு நினச்சா தானே உனக்கு வரப்போகிறது, நீ ஒன்றும் பண்ணலையே, இருக்கிறது நான், நீ எதை வச்சு சிருஷ்டி பண்ண போகிற? என்னை வச்சு தான் சிருஷ்டி பண்ணி ஆகணும், நீ என்னை வச்சு தான் சிருஷ்டி பண்ணணும். ஆக்சுவலாக சிருஷ்டி வந்து செவரல் லெவல்ஸில் நடக்கிறது. முதல் சிருஷ்டி ஒன்று நடக்கிறது, அதுக்கப்புறம் விசர்க்கம்னு ஒரு, சர்க்கம்னு ஒன்று, விசர்க்கம்னு ஒன்று, பாகவதமே சொல்லும் அதை. சர்க்கம் விசர்க்கம். சர்க்கம்னா பிரைமரி கிரியேஷன், விசர்க்கம்னா செகண்டரி கிரியேஷன். பிரம்மா பண்ணது செகண்டரி கிரியேஷன். பிரைமரி கிரியேஷன் என்னது அப்படின்னா, 3 குணங்களும் பஞ்சபூதங்களும் பிரம்மா கிரியேட் பண்ணலை, பகவான் கிரியேட் பண்ணார். சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற 3 குணத்தை பகவான் சிருஷ்டி பண்ணார், உண்டு பண்ணார். பஞ்சபூதங்களையும் பகவான் உண்டு பண்ணார். ஆகாசம், வாயு, நெருப்பு, நீர், பூமி அப்படிங்கிறதான 5 பூதங்களையும் பஞ்சமகா பூதங்களையும் பகவான் சிருஷ்டி பண்ணி, குணங்களையும் சிருஷ்டி பண்ணி, இந்தா ஓய் பிரம்மனே இனி பண்ணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஏதோ பண்ணார் அவர். இந்த 5ஐயும் சேர்த்து என்னத்தையோ ஒன்று பண்ணார். அப்புறம் இந்த 3 சேர்த்து ஒரு கலக்கி உள்ளே போட்டார். வெட் இன்க்ரீடியன்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுவாளோ இல்லையோ. ஏதாவது பேக் பண்ணணும், கேக் பேக் பண்ணணும்னா மிக்ஸ் ஆல் த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்பா. சிஃப்ட் த ஃப்ளவர், புட் சம் சால்ட், புட் த பேக்கிங் பவுடர், புட் த சுகர் எல்லாம் போட்டு, அப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸ் தனியாக அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பா. அப்புறம் தென் they will mix the wet and the dry ingredients together and then bake it. பிரம்மா பண்ணுறது இப்படி தான். அதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எங்கேருந்து வந்தது, வெட் இன்க்ரீடியன்ஸ் எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் ஆதிசர்க்கத்தில் பகவான் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சர்க்கமாக இவர் பண்ணார். எல்லாத்தையும் தூக்கிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதை அப்படி இப்படி மாற்றி நான் பண்ணேன் பற்றியாங்கிறது. அப்போ பகவான் நீ என்ன பண்ண, நீ ஒன்றும் பண்ணலையோன்னு, நான் தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ரெசிபி கொடுத்தது யார்? அதுவும் அவர் தான். ரெசிபியும் அவர் தான் கொடுத்தார், எப்படி பண்ணணுங்கிறதையும் அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். புருஷ சூக்தத்தில் சொல்லிக் கொடுக்குறார் பிரம்மாவுக்கு எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம். புருஷ சூக்தம் தான் கிரியேஷனுக்கு யூசர் மேனுவல். வேதம் தான் யூசர் மேனுவல் பிரம்மாவுக்கு. அந்த வேதம் அப்பப்போ தொலைஞ்சு விடும், அதை மீட்டு கொடுக்குறதும் இவர் தான். பாடு இருக்கு இல்லையா, எவ்வளோ பாடு இருக்கு. இவர் பிரம்மா வேதத்தை வச்சுக்கோய் அப்படின்னு சொன்னால் அவர் தூக்கி தொலைச்சி கோட்டை விட்டுருவார். அவர்
ஒரு ராத்திரி இப்படி தூங்கி எழுந்துட்டாருன்னா அப்புறம் வேதத்தை காணும், இங்கேயாவது பார்த்தேளா அப்படி பெருமாள்கிட்ட போய் நிற்பார். என்ன கார்மிகோட சிருஷ்டி ஆரம்பி இங்கே வேதத்தை எங்கேயோ வச்சுட்டேன், தேடின்னு இருக்கேன், நாலு முகத்தை வச்சுட்டு தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறது, கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்களேன். அப்புறம் விருமச்ச அவதாரம் எடுத்து போக வேண்டியது, ஹை கிரீவனா வர வேண்டியது, எத்தையோ பண்ணி திருப்பியும் வேதத்தை மீட்டு திருப்பி கொண்டு கொடுக்கணும். அப்போ ரா மெட்டீரியல் இவரையும் சிருஷ்டி பண்ணி, பிரம்மாவையும் சிருஷ்டி பண்ணி, பஞ்சபூதங்களையும் சிருஷ்டி பண்ணி, 3 குணங்களையும் சிருஷ்டி பண்ணி, இதுக்கான ரெசிபியான வேதத்தையும் சிருஷ்டி பண்ணி, அது தொலைஞ்சு போகுமாகின்னு அதை திருப்பி கொண்டு வந்து இவர் கையில் கொடுத்து பண்ணுவோய் அப்படின்னு விட்டா நானே பண்ணிவிடுவேன், பண்ணுவோய் அப்படி. அப்போ நான் சேர் பண்ணிவிட்டேன் அப்படி ஒன்றும் காண முடியும். இதில் நான் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு இப்போ என்ன இருக்குது? ஒன்றுமே பண்ணலையே. அதனால் இருக்கிறது ஒன்று அப்படிங்கிறதை சதா ஞாபகத்தில் வச்சுட்டே இருந்தோமானால் அதனுடைய நம்மளுடைய பார்வை எப்பொழுதுமே அதன் மேலேயே இருந்தால் இந்த நாம ரூபங்களை தாண்டி இதுக்கு அதிஷ்டான சத்தியமாக சப்ஸ்ட்ராட்டமாக எந்த ஒரு சத்தியம், எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு வஸ்து இருக்கோ அந்த வஸ்துவையே ஸ்ரத்த பண்ணிட்டு நம்ம இருந்தோமானால் அதுக்கு விவசாயாத்மிகா புத்தின்னு பேர். அந்த விவசாயாத்மிகா புத்தியினால் அந்த சத்தியத்தை நம்ம அடையலாம். என்ன காரியம் பண்ணாலும் இதில் ஒன்றும் நீ மாட்டிக்க மாட்டே அப்படின்னு சொல்லி பகவான் பிரம்மாவுக்கு அருள் பாலிச்சு அப்படியே அந்தர்தானமானாராம். எல்லாம் மறைஞ்சு போயிடுத்து. ஒரு வைகுண்டத்துக்கு போனேன்னு சொன்ன, ஒரு ஏதோ லோகத்துக்கு போனேன், அங்கே பெரிய சிம்மாசனம் இருந்தது, அதில் உட்கார்ந்துட்டு இருந்தார், சாட்சாத் மகாலட்சுமி இருந்தா, நந்த சுனந்தா அதுகள்லாம் இருந்தா அப்படின்லாம் முதல்ல வர்ணனை பண்ணார் இல்லையா. ஒரே செகண்ட் எல்லாம் மறைஞ்சு போயிடுத்து. இவர் திரும்பியும் அவர் பாட்டு தாமரையிலேயே உட்காந்துருக்கார். அப்போ அவர் இத்தனையும் எங்கே பார்த்தார்? இந்த லோகம் எங்கே இருந்தது? அவர் உள்ளே இருந்தது, அவருக்குள்ளேயே இருந்தது. த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் விதின் யூன்னு சொன்னார். இதான் கிங்டம் ஆஃப் ஹெவன். பிரம்மா ஃபவுண்ட் அவுட், பிரம்மா டிஸ்கவர்ட் தட் த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் விதின் மீ. ஏன்னா வைகுண்டம் அப்பியர்ட் அண்ட் வைகுண்டம் டிஸப்பியர்ட். பிரம்மா வாஸ் இன் த சேம் பிளேஸ். இது எப்படி இருக்கு பாருங்க. பிரம்மா அப்பியர்ட் இன் வைகுண்டம் இல்லை, வைகுண்டம் அப்பியர்ட் இன் பிரம்மா and included Brahma. So Brahma saw himself in Vaikuntham, but when Vaikuntham disappeared, Brahma was remaining in the same place where he saw Vaikuntham in the first place. இந்த வைகுண்டம் என்ன ட்ராவலிங் சர்க்கஸா? அது பாட்டு வரும், ஒரு டென்ட்டை போட்டுக்கும், அப்புறம் திரும்பி போயிடும்னா இல்லை. எங்கே இருக்க வைகுண்டம்? உனக்கு உள்ளே இருக்க வைகுண்டம். உனக்கு உள்ளே இருக்கிற வைகுண்டத்தை பார்க்க முடியலன்னா நீ எந்த வைகுண்டத்துக்கும் போக முடியாது. போனாலும் அது ஒரு பிரம தான், அது வெறும் ஒரு பிரம தான். வைகுண்டமோ கைலாசமோ எங்கே இருக்குது? உனக்குள்ளே இருக்குது. உனக்கு இல்லாதது வேற எங்கே இருக்கும்? சர்வமும் இது அண்ட சராச்சரங்களும் உனக்குள்ளதான் இருக்குது. உனக்குங்கும்பொழுது உன்னுடைய மனோபுத்தி அகங்காரத்துக்குள்ளே சொல்லலை, ஆத்மஸ்வரூபமான உனக்குள்ளே இருக்கு. உண்மையான நீ எதுவோ அதுக்குள்ளே இருக்கு. பொய்யான நீ அப்படிங்கிறது இந்த உடம்பு, இந்த தேகம், இந்த மனசு, இந்த அகங்காரம், இதெல்லாம் நான் அப்படின்னு நம்ம பாவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் எதுவுமே நம்ம கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு வேணுங்கிற அந்த பக்தி, அந்த பிரேமை, பக்திங்கிறத விட பிரேமைங்கிறது இன்னும் பிரதானமாக இருக்குது நமக்கு. அந்த பிரேமையை நம்ம ஹிருதயத்தில் வச்சுண்டு சதா அந்த தெய்வத்தை, அந்த பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருந்தோமானால் நம்மளும் இந்த சித்தியை அடைவோம். அப்படிங்கிறது தான் அந்த சதுஸ்லோகி பாகவதம். இங்கே நிறுத்திக்கலாம். இன்னைக்கு 2 ஸ்காந்தம் தான் ஆயிருக்கு, மெதுவாக தான் போயின்னு இருக்கோம். ஆனால் இங்கே இந்த வாட்டி கதை சொல்கிறது இல்லை லட்சியம். கதைகளெல்லாம் கேட்டுட்டோம். நம்ம ஹிருதயத்தில் அந்த தத்துவம் நிற்கணும், அதுதான் பிரதானம். கதை எதை சொல்ல வருதோ அதுதானே நிற்கணும். கதையெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் கதை சொல்ல வந்த விஷயத்தை மறந்து போட்டால் அது கேட்கலைன்னா என்ன பிரயோஜனம்? வெளியில் வாழைப்பழ தோலியை சாப்பிட்டுட்டு வாழைப்பழத்தை தூக்கி போட்டால் போல தானே ஆகிடும். அது பகவானை பார்த்துட்டு விதுரன் பண்ணான்னா அது பரவாயில்ல. ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணப்படாது இல்லையா? நம்ம வெறும் இந்த கதையெல்லாம் நன்னா இருந்தது, ரசித்தேன், கேட்டேன், ஆனால் உள்ளே இருக்கிற வஸ்துவை கோட்டை விட்டேன் அப்படின்னா என்ன பிரயோஜனம்? நிற்க வேண்டியது, நிலைச்சு நிற்க வேண்டியது, not the facts and figures of the various stories that we will be anyway listening to, but the truth
the kernel of truth, the essence that is contained within those stories, the essence that all of those stories are trying to communicate to us. Sarvatra Govindanam Sankirtanam. Sarve Bhavantu Sukhinaha, Sarve Santu Niramaya, Sarve Bhadrani Vashyantu Ma Kashchit Kabag Bhaveti Loka Samasta Sukhino Bhavantu, Loka Samasta Sukhino Bhavantu, Loka Samasta Sukhino Bhavantu. Om Shanti Shanti Shanti. Hari Om Tat Sat. Shri Sai Ishwararpanamastu.